கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான சர்ச்சை குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவினர் தமது முதற்கட்ட விசாரணைகளை நிறைவு செய்துள்ளதாக அதன் தலைவர் தாரா விஜயதிலக குறிப்பிட்டுள்ளார். தேவை ஏற்படும் பட்சத்தில் குறித்த சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொள்ள எண்ணியுள்ளதாகவும் அவர் கூறினார். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் குறித்த நிபுணர் குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் Z புள்ளிகளை தயாரிப்பதற்கான சூத்திரத்தை உருவாக்கிய குழுவின் உறுப்பினர்களிடமும் விசாரணைகளை மேற்கொண்டதாக நிபுணர் குழுவின் தலைவர் தாரா விஜயதிலக தெரிவித்தார். பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் மாணவர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தற்போது திரட்டப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் மீளாய்வு செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். உரிய கால எல்லைக்குள் விசாரணை அறிக்கை மற்றும் ஆலோசனைகளை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நிபுணர் குழுவினர் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலைக்கு தீர்வு காண்பதற்கு விடைத்தாள்களை பார்வையிடுவதற்கு மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டுகின்றது. இந்த Z புள்ளிகளை மதிப்பீடு செய்வது குறித்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியாது, ஆசிரியர்களுக்கும் அமைச்சருக்கும் தெரியாது. அனைவருக்கும் தெரியாத நிலையில் இந்த பெறுபேறுகளை சிலரினால் மாத்திரம் மாற்ற முடியும். அது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். யார் இது குறித்து கேள்வி எழுப்புகின்றனர்? அமைச்சரினால் இது தொடர்பில் கேள்வி எழுப்ப முடியுமா? இதனை மதிப்பீடு செய்வது தொடர்பில் தமக்கு தெரியாது என அவரை குறிப்பிடுகின்றார். எனவே இது பயனற்ற முறையாகும். இதனை நீக்க வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து மீள் எழுவதற்கு மாணவர்களின் விடைத்தாள்களை அவர்களிடம் காண்பிப்பதே அரசாங்கத்திற்கு உள்ள ஒரே வழியாகும். இதனை மாவட்ட ரீதியில் மேற்கொள்ள முடியும். ප්‍රතිඵල හොඳට ප්‍රතිඵල හම්බ වෙච්ච එකක් දන්නේ නැහැ මේ දැන් මම මේ ප්‍රතිඵල වලට මම සතුටු වෙන්නේ නැද්ද කියලා. மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகள் கிடைத்துள்ளதா என தெரியாதுள்ளனர். தமக்கு கிடைத்த பெறுபேறுகள் குறித்து திருப்தி அடைவதா இல்லையா என்று புரியாமல் உள்ளனர். இந்த பெறுபேறுகள் குறித்து பாரிய சந்தேகம் நிலவுகின்றது. இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நகைச்சுவையாளர்களாக காணப்படுகின்றனர். பாந்துல குணவர்தன சிறந்த நகைச்சுவையாளர் போன்று பதிலளிக்கின்றார். வீடுகளில் பெண்களிடம் உரையாடுவது போன்று பதிலளிக்கின்றார். SP திசாநாயக்க பேசும் சந்தர்ப்பத்தில் மறுபுறம் உள்ள மொனராகல பிரதேசத்தைச் சேர்ந்த சொய்சா இது இலங்கை என தெரிவிக்கின்றார். மற்றும் ஒருவர் இந்தியாவில் இத்தகைய சம்பவம் ஒன்று இடம்பெற்றதால் கல்வி அமைச்சர் பதவி விலகியதாக குறிப்பிட்ட போதும் இல்லை இது இலங்கை என தெரிவிக்கின்றனர். இதுதான் உண்மையான காரணம். இதேவேளை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹொரணையில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் ஹொரண பஸ் தரிப்பிடம் ஒன்றில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கலனி பிரதேச சபை மற்றும் அதன் செயற்பாடுகள் தொடர்பாக தற்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கலனி பிரதேச சபையை நிர்வகிக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சிலருக்கு கலனி தொகுதியின் அமைப்பாளர் அமைச்சர் மர்வின் சில்வாவிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகளே இதற்கு காரணமாகும். இந்த நிலையில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அமைச்சரின் செயற்பாடுகளை விமர்சித்ததுடன் அமைச்சரும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி அதற்கு பதிலளித்தார். அவர் முறையற்ற வகையில் பலவந்தமாக பலத்தை பெற்றுக்கொண்டு இந்த நிலையங்களை நிர்வகித்தார். நாம் கலனி மக்களின் பிரதிநிதிகள் என்ற வகையிலும் கலனி மக்களின் ஆணையில் தெரிவான பிரதிநிதிகள் என்ற வகையிலும் மக்களுக்கு மீண்டும் நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு உள்ளது. நாம் இருக்கும் இடத்தை அவர் விமர்சித்துள்ளார். புத்த பெருமானின் பாதங்கள் பதிந்த இந்த கலனி புனித பூமியில் வாழும் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அபகீர்த்தி அதுவாகும். මේ කැලණියේ පුදබිමේ ජනතාවට කරපු මා අගෞරවයක් මං වැරදි නම් තමුන්නාස්සල මගෙන් අහලා நான் தவறிழைத்திருந்தால் நான் விழும் வரை என்னை தாக்குங்கள். அவர்கள் தவறானவர்கள் என்றால் பிரதேச சபை தலைவரையும் உறுப்பினர்களையும் கீழே விழும் வரை தாக்குங்கள். என்னுடன் இருப்பவர்களுக்கு குறைந்தபட்சம் உணவை உண்ண சிறந்த வாழ்க்கையை நடத்தவே நான் உதவி செய்தேன். அதன் பிரதிபலங்களையே தற்போது என்னை தொடர்கின்றன. හොඳට කාල බීලා හොඳ ජීවිතයක් ගත කරන්න උදව් කිරීම. ඒකේ ප්‍රතිඵල තමයි දැන් මම මේ පසුපස එන්නේ. බොහොම පැහැදිලිව කියනවා. இந்த கலனியில் இருக்கும் உண்மையான கப்பம் பெறுபவர் யார் என்பதையும் உண்மையான கொள்ளையர் யார் என்பதையும் தெளிவாக கூறுகின்றோம். ஒரு கட்டு கருவேப்பிலை தொடக்கம் அனைத்திற்கும் கப்பம் பெறப்பட்ட காலம் தொடர்பாக போலீசார் சட்டப்பூர்வமாக விசாரணை நடத்துவார்களாயின் இந்த பிரதேச சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் நாட்டின் எந்த ஒரு இடத்திற்கும் வந்து தகவல்களை அம்பலப்படுத்த தயாராக உள்ளனர். இதோ நமக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகள். මිනිස්සුන්ගෙන් වාර්තාරන් මේ රටේ එන්න ඕන ඕනම තැනකට අපි ඇවිල්ලා මේ කරුණු හෙළිදරව් කරන්න මේ තියෙන අපිට තියෙන පැමිණිලි මේ තියෙන අපිට තියෙන පැමිණිලි ඔය හැමදෙනාම ජීවත් වුණේ මගේ නමින්.
அவர்கள் அனைவரும் எனது பெயரை விட்டு பிழைப்பு நடத்தினர். நீங்கள் நாளை ஒளிப்பதிவு குழு ஒன்றை அழைத்து சென்று பிரதேச சபை தலைவர் அன்றிருந்த வீட்டையும் தற்போதைய வீட்டையும் பாருங்கள். 153 பர்ச்சேஸ் பரப்பளவை கொண்ட வயல் நிலத்தை நிரப்பியுள்ளனர். சென்று பாருங்கள். அந்த மனிதரும் சிறந்த வீடு கொண்டே கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே நான் எனது இரு கண்களையும் மூடிக்கொண்டிருந்தேன். කැලණියේ ප්‍රාස් සභාව පාලනය கழனி பிரதேச சபை நிர்வாகத்தை என்னிடமும் உபதலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களிடம் கையளிக்கவும். இந்த மக்களுக்கு சுதந்திரமாக சேவையாற்றுவதற்கான சக்தியையும் தைரியத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுக்குமாறு வேண்டுகின்றோம். சந்தையை விடுவித்தது போன்று மேலும் பலவற்றை விடுவிக்க வேண்டிய தேவை உள்ளது. எதிர்காலத்தில் அனைத்து உறுப்பினர்கள் மீதும் எத்தகைய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டாலும் உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் நாம் ஒன்றிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். තමුන්නාන්සේලා දන්නවද ලංකා ඉතිහාසයේ பிரதேச சபையின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களே கடந்த காலத்தில் சீட்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுவே கழனி பிரதேச சபை. வரலாற்று சிறப்புமிக்க கழனி பிரதேச சபையின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை சீட்டாடினார்கள். இந்த கழனி தொகுதியில் உள்ள கணவன்மார் தமது மனைவிமாரை கழனி பிரதேச சபைக்கு அனுப்ப அச்சம் கொண்டிருந்தனர். இதற்கான காரணம் என்ன? இந்த பிரதேச சபைக்கு பெண்ணொருவர் சென்றால் அந்த பெண்ணை அதன் உறுப்பினர்களும் தலைவரும் கொண்டு செல்ல முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதுவே உண்மை. මේ ප්‍රාදේශ සභාවට ගෑණියෙක් ගියොත් ඒ ගෑණිය පවා මේ മന്ത്രിවරු ඇතුළු සභාපතිවරු අරන් යන්න යනවා කියලා. මේවා සත්‍ය දේවල්. එතුමා පටන් ගත්ත කැලණියට ඇවිල්ලා மலரும் கழனி என்ற திட்டத்தை அவர் ஆரம்பித்தார். 37 மதுபான விற்பனை நிலையங்களில் தலா 10,000 ரூபாய் சேகரிக்கப்பட்டது. அதற்கான சான்றுகள் இதோ. சிலரிடம் 20,000 ரூபாய் சேகரிக்கப்பட்டது. மேலும் சிலர் 10,000 ரூபாவை கொடுத்தனர். 4 வருடங்களாக 37 மதுபான விற்பனை நிலையங்களில் எவ்வளவு பணம் சேகரிக்கப்பட்டிருக்கும் என்பதை நீங்களே கணிப்பிட்டுக் கொள்ளுங்கள். இந்த பணத்திற்கு என்ன நடந்தது என நாம் கேள்வி எழுப்புகின்றோம். நான் கப்பம் பெற்றதாகவோ வேறு நபர்களின் பணத்தை எடுத்ததாகவோ ஏதேனும் குற்றச்சாட்டை நிரூபிக்கப்பட்டால் நான் ஏற்கனவே கூறியவாறு தூக்குமடைக்கு செல்லவும் தயாராக உள்ளேன். දඟගේ දඩුවන් සියුමැලි වැඩිනං අලුගෝ සුවනේ එල්ලපියව් මල්ලැස්ති. கழனியில் அவர் எந்த ஒரு அபிவிருத்தி பணிகளையும் செய்யவில்லை. அமைச்சர் பெசில் ராஜபக்சவிடமிருந்து பணம் கிடைக்காதிருந்தால், அவர் ஒத்துழைப்பு வழங்காதிருந்தால் கழனி பிரதேசம் இன்று இந்த நிலையை அடைந்திருக்காது. அவர் மற்றவர்களின் மரண வீட்டிற்கு சென்று சோறு சாப்பிட்ட ஒருவர். நான் ஊடகத்திற்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். இதனை ஒளிபரப்பவும். நான் அசைய மாட்டேன். என்னை அசைக்கவும் முடியாது. நான் பலசாலி. நாயின் உயிரை விட எனது உயிர் வலுவுடையது. என்னை தூண்டிவிட்டு அதன் மூலம் அவர்களுக்கு எதிராக என்னை செயற்பட வைக்க முயற்சித்தனர். நான் அவ்வாறு செய்திருந்தால் ஊடகங்களுக்கு முன்பாக எனது ஆடைகளை களைவது போலாகிருக்கும். சிலர் அவ்வாறு இடம்பெறும் என காத்திருக்கலாம். அவ்வாறு பதற்றப்பட வேண்டிய தேவை எனக்கில்லை. සමහර අය බලන් ඉන්නේ නැති. මං එහෙම කලබල වෙන්න ඕනේ නැහැ. තමන්ගේ බඩගෝස්තර தமது வயிற்று பசி தொடர்பாக மாத்திரம் சிந்தித்து கழனி மக்களையும் இந்த பிரதேச சபையில் உள்ள அப்பாவி உறுப்பினர்களையும் நெருக்கடியாக்கிவிட்டு கழனிக்கு வர முடியாது என்று தலைமறைவாகியுள்ளார். அவர் சார்பில் வீதியில் இறங்கி போராடுவதற்கு கழனியில் ஒருவரும் இல்லை என நான் பொறுப்புடன் கூற விரும்புகின்றேன். எங்கிருந்தாவது ஒரு சிலரை அழைத்து வந்து கழனியில் முட்டாளாக்கும் செயற்பாட்டில் அவர் ஈடுபடலாம். நாய்களுடன் உறங்கினால் நாய் உண்ணிகளுடன் எவ்வளவு நேரிடும். இதுவேளை கழனி பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் மோவின் சில்வாவிற்கு இடையிலான கருத்து முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தை தெளிவுபடுத்தும் வகையிலான ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இன்று மாலை நடைபெற்றது. பொதுசன தொடர்புகள் மற்றும் மக்கள் விவகார அமைச்சில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. ගරු ආචාර්ය මවින් සිල්වා ඇමතුමා අමාත්‍යවරයෙක් හැටියට ඒ වගේම කැලණි ප්‍රදේශයේ සංවිධායකවරයා හැටියට மேவின் சில்வா அமைச்சராகவும் கழனி தொகுதி அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டதன் பின்னர் நேரடி கொள்கையை பின்பற்றியவாறு கழனி பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யும் வகையிலான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். கழனி பிரதேச சபையின் அனைத்து உறுப்பினர்களும் எம்மவர்களாவர். அவர்களதும் அமைச்சரதும் நோக்கங்களை ஒன்றிணைத்து கழனி பிரதேசம் அபிவிருத்தி அடைவதனை காண விரும்புகிறோம். ඒ අයත් ඒ වගේම ගරු ඇමතුමාගේ අදහසුත් එකතුව කැලණි ප්‍රදේශයේ සංවර්ධනයක් වෙනවා දකින්න අපි කැමතියි. කැලණිය ප්‍රාදේශීය සභාවට ස්වාධීනව ඔවුන්ගේ කටයුතු කරගෙන යාම සඳහා
சுயாதீனமாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கலனி பிரதேசத்திற்குள்ள உரிமைகளை சீர்குலைப்பதற்கு நாம் ஒருபோதும் எண்ணியதில்லை. அத்துடன் தொகுதி அமைப்பாளர் என்ற வகையில் கலனி பிரதேசத்திற்கான பொது வசதிகளை பெற்றுக் கொடுப்பதிலும் நாட்டுக்கு பொது வசதிகளை பெற்றுக் கொடுப்பதிலும் அமைச்சர் மேவின் சில்வாவினால் ஆற்றப்படும் சேவையை பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் ஒன்றியம் என்ற ரீதியில் அதற்கு மதிப்பளிப்பதற்கு நன்றி மறவாத சமூகம் என்ற வகையில் நாம் ஒருபோதும் மறப்பதில்லை. තාමත් ඉහළින් ඔසවා තබන්නට අප කෘතඥ සමාජයක් වශයෙන් අප අමතක කරන්නෙත් නැහැ. මේ සම්මාන 2011 செய்திகள் தொடர்கின்றன. மன்னிப்பு கோருகின்றமை தொடர்பில் வெளியிடப்படும் கருத்துக்கள் குறித்து முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா இன்று கருத்து வெளியிட்டார். என்னை விடுதலை செய்வதற்கு எனது மனைவி மன்னிப்பு கோர வேண்டும் என வீரவங்ச தெரிவிக்கின்றார். நான் அதற்கு விருப்பம் தெரிவிக்காத பட்சத்தில் எனது குடும்பத்தில் அவ்வாறு இடம்பெறாது. அவரின் குடும்பத்தில் என்ன நேர்கின்றது என எனக்கு தெரியாது. கொலை பட்டியலில் அவரது பெயர் இருந்ததாம். அவரின் பெயர் அவ்வாறு இருக்கவில்லை. சாரை பாம்புகளை கொன்று நாம் பாவத்தை தேடிக்கொள்ள மாட்டோம். எனது கொலை பட்டியலில் LTTE பயங்கரவாதிகள் மாத்திரமே இருந்தார்கள். சாரை பாம்புகள் இருக்கவில்லை. உடற்கூற்று சிகிச்சைகளுக்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றிற்கு இன்றும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அழைத்துச் செல்லப்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் கட்சி பிரதி தலைவருக்கான உத்தியோகபூர்வ அலுவலக அறை நேற்று முதல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் நாம் வினவினோம். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் என்ற வகையில் எனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ அறைகள் தற்போது கிடைக்காமல் போயுள்ளன. இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் எனது பொருட்கள் அனைத்தையும் அங்கிருந்து அகற்றிக் கொள்வதற்கு நான் எண்ணியுள்ள அதேவேளை இந்த நடவடிக்கையால் நான் பின்வாங்கப் போவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியை வலுப்படுத்தவும் அதன் ஆதரவாளர்களை வலுப்படுத்தவும் உத்தியோகபூர்வ அறை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வசதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனது பொறுப்புகளை நான் நிறைவேற்ற தயாராக உள்ளேன். மக்களை இணைத்துக் கொண்டு நான் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை உத்தியோகபூர்வ அறையை மூடுவதன் மூலம் தடுக்க முடியாது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். இதேவேளை மாத்தளையில் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தில் திட்டமிட்டுள்ள வகையில் தாம் கலந்து கொள்ள உள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். நாளைய தினம் மாத்தளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களினதும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களை நான் சந்திக்க எதிர்பார்த்துள்ளேன். இந்த கூட்டங்கள் நடைபெற மாட்டாது என சிலர் வதந்திகளை பரப்பியுள்ளனர். அது தவறான செய்தியாகும். ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்புவதற்காக நான் நடத்தவுள்ள கூட்டங்களை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தகைய தடைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் நாளை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள கூட்டங்கள் கட்டாயமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேவேளை தியதிகம பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் சஜித் பிரேமதாச இன்று பிற்பகல் கலந்து கொண்டிருந்தார். புதிய ஆண்டின் முதலாவது சசுரட்ட அருண வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் தெதிகம மெனிக் கடவர புராண ரஜமகா விகாரையின் புனர் நிர்மாண பணிகளுக்காக இதன்போது நிதியுதவி வழங்கப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹஷீம் மற்றும் சம்பிகா பிரேமதாச ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். මම මේ ස්ථානයට පැමිණියේ විහාරස්ථ දායක සභාවේ අරමුදලේ ඒ රුපියල් 50,000 තැන්පත් කරලා விகாரை நிதியத்தின் 50,000 ரூபாவை வைப்பிலிட்டு அதன் பற்றுச்சீட்டை கௌரவ நாயக திரரிடம் கையளிப்பதற்கு இங்கு வந்துள்ளேன். இங்கு முன்னெடுக்கப்பட்ட இந்த சிறிய நடவடிக்கையின் மூலம் எம்மை பற்றியும் எமது பயணம் தொடர்பாகவும் கட்சி தொடர்பாகவும் ஒரு மதிப்பீட்டினை மேற்கொள்ள முடியும். පුංචි වැඩ කටයුත්ත තුලින් ඔබලාට පුළුවන් අපි පිළිබඳව අපේ ගමන පිළිබඳව අපේ පක්ෂයේ පිළිබඳව යම් කිසි තක්සේරුවක් ඇති කරගන්න.